நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 6 ஆழ்வார்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது ஆழ்வார். 7வது ஆழ்வார் யாருன்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்கலம் அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இந்த திருவஞ்சிக்கலம் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ கரூர்னு நம்ம ஒரு இடம் சொல்கிறோம்ல, அங்கே தான் திருவஞ்சிக்கலம் இருக்குது. அந்த காலத்தில் அதை கொல்லி நகர் அப்படின்னு சொல்லுவா. இவர் பிரபவ வருஷம் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். பகவான் விஷ்ணு மார்பில் அணியக்கூடிய கௌஸ்துப மணியோட அவதாரமாக அவதரித்தவர் தான் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருடைய அப்பா பேர் திடவிரதர். இந்த திடவிரதர் யார் அப்படின்னா சேர மன்னன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குலசேகர ஆழ்வார் சேர குலத்தை சேர்ந்தவர். இந்த திடவிரதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பகவான் விஷ்ணு மேலே பக்தி கொண்டவர், விஷ்ணுவுடைய அடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். இளமை காலத்துலேருந்தே குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு அரசனுக்கு என்னென்ன பயிற்சிலாம் தேவையோ அத்தனையும் அப்பா அவருக்கு கொடுத்து நல்லபடியாக வளர்த்துருக்கார். ஒரு கட்டத்தில் குலசேகர ஆழ்வார் எப்படி இருந்தார் அப்படின்னா, அப்பா மாதிரியே பகவான் விஷ்ணு மேலே அன்பு கொண்டவராக இருந்தார், விஷ்ணுவுடைய அடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருந்தார். எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் ஆட்சி பொறுப்பில் உட்காரணும். அதே மாதிரி இவரும் ஆட்சி பொறுப்பில் உட்காண்டார். இவருடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா, செங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்கிற, அதாவது அவ்வளோ நன்னா நாட்டை ஆண்டாராம், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலாம். எப்பயுமே பகவான் மேலே பக்தி கொண்டவா நாட்டை ஆண்டா நாடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. 4 வகை படை கொண்டு சிறப்பாக நாட்டை ஆண்டுண்டு வந்தாராம். இதை பார்த்து பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இவர் மேலே பயம். எப்போ சேர நாடு நம்ம மேலே படையெடுக்கணும், அவெல்லாம் இவரை பார்த்து பயந்து நடுங்கின்னு இருந்த காலமாக அது. அந்த நேரத்தில் பாண்டிய மன்னன் என்ன பண்ணாராம், தன்னுடைய மகள் சேரகுல வள்ளியை இவருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தாராம். இவர் ஆட்சி காலத்தில் இருந்தபோதே திருவிதாங்கூர், மலபார், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி பல நாடுகளுக்கு சென்று பகவான் விஷ்ணுவை சேவிச்சுட்டு வந்தாராம். அதுக்கப்புறமா இவர் பகவான் விஷ்ணுக்காக நிறைய நகைகள்லாம் பண்ணி வச்சுருந்தாராம். அந்த நகையை பாதுகாக்கிற வேலையில் யார் யார் இருந்தார்னா, ஒன்று அரசரான இவர், அதுக்கப்புறம் இவருடைய அமைச்சர்கள் எல்லாரும், அதுக்கப்புறமா விஷ்ணு பக்தர்கள் எல்லாரும். 3 பேர் தான் அதை காத்துண்டு வந்தாலாம். விஷ்ணு பக்தர்கள் நிறைய பேர், அதே மாதிரி அமைச்சர்களும் நிறைய பேர். இந்த மாதிரி இருந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அமைச்சர்களுக்கு பகவான் நாராயணனுக்கு இவர் பண்ணி போட்ட நகையை போடுறதுலையோ இல்லை அதை விஷ்ணு பக்தர்கள் பார்த்துக்கிறதோ அவளுக்கு பிடிக்கல. அதனால் சில நகைகள்லாம் திருடின்ட்டான். ஒரு நாள் அரசர் பார்த்துட்டு, நகைகள் இதில் கம்மியாகுதே அப்படின்னு கேட்ட உடனே, விஷ்ணு பக்தர்கள் நகையெல்லாம் திருடிட்டா அப்படின்னு அவ மேலே பழிய போட்டாச்சு. அரசர் என்ன சொன்னாரா, சரி விஷம் இருக்கிற பாம்பை ஒரு குடுவையில் போட்டு கொண்டு வாங்கோ அப்படின்னு இவர் சொன்னாராம். இவர் எதுக்கு கேட்டாருன்னு அமைச்சர்களுக்கு தெரியாது. அதனால் அவளும் ஒரு குடுவையில் நிறைய விஷப்பாம்புகள்லாம் ஆள்காரனை வச்சு போட்டு எடுத்துன்னு வந்து இவர் முன்னாடி வச்சாச்சு. இப்போ இவர் என்ன சொன்னாராம், நான் இந்த குடுவைக்குள்ளே என் கையை விடுவேன், நாராயணனுடைய பக்தர்கள் நகையை திருடி இருந்தால் பாம்புகள் என்னை கொத்தும், இல்லைனா எனக்கு கொத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுவைக்குள்ளே அப்படியே கையை விட்றாராம். என்ன ஆச்சரியம், ஒரு பாம்பு கூட இவரை கொத்தலை. உடனே குடுவைக்குள்ளேருந்து கையை வெளில எடுத்துகிட்டு சொல்கிறாராம், எனக்கு நாராயணர் பக்தர்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அவள் திருட மாட்டா, அதனால தான் நான் இந்த குடுவைக்குள்ளே தைரியமாக கையை விட்டேன். எனக்கு இப்பயும் சொல்கிறேன், அவள் திருடலை இந்த நகையை, எனக்கு அவள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்ன உடனே அமைச்சர்களாம் வெக்கி தலை குனிஞ்சி, ஆமாம் அவள் திருடலை, நகையை திருடினது நாங்கள் தான், நீங்கள் பெருமாளுக்கு நகைகள் போடுறதும் அதை அவளும் பார்த்துக்கிற பொறுப்பில் நியமிச்சிங்கோ பாருங்க, அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் இந்த தப்பை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு அவளாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாளாம் அரசர்கிட்ட. உடனே நான் என்ன பண்ண முடியும், இப்படி நாராயணனுக்கு சேவை செய்கிறது கூட பிடிக்காத மக்கள் இருப்பாளா நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் நாட்டை ஆள மாட்டேன், இனிமேல் நாராயணன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியை திறந்துட்டு, அந்த அரசாட்சியை தொடர்ந்துட்டு அவர் அப்படியே நாராயணன் பக்தராக போயிட்டாராம். இது வரைக்கும் அவர் வெறும் குலசேகரனாக இருந்தவர் இப்போது
குலசேகர ஆழ்வாராக மாறிட்டார். இவர் 31 பாசுரங்கள் பாடியிருக்கார். அது பெருமாள் திருமொழி அப்படின்ற தலைப்பு கீழே இருக்குது. அது நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்று இருக்குது. இவர் அதில் 10 பாட்டு பாடியிருக்கார். அது ராமரை பற்றின பாட்டு. ராமருக்கு தாலாட்டு பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த 10 பாட்டும். இவர் ராமர் மேலே ரொம்ப பக்தி கொண்டதுனால ராமரை பெரிய பெருமாள்னு சொல்லுவா. அதனால் இவர் ஒரு கட்டத்தில் குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இவர் திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் இந்த மாதிரி பெருமாளை பற்றியும் இவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாராம், திருவேங்கடத்தில் அந்த சன்னதியோட படிக்கட்டாக மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ தான் பகவானோட திருமுகத்தை நான் எப்பயும் பார்த்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாராம். இவர் அந்த பாட்டில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் தோணித்து நம்மளும் அந்த படிக்கட்டாக மாறி இருக்கலான்னு. ஏன்னா பகவானோட திருமுகத்தை நம்மளும் பார்த்துட்டே இருக்கலாம். இல்லைனா திருப்பதியில் நம்ம போகும்போது க்யூவில் ஜருகண்டின்னு சொல்லி நம்மளை தள்ளி விட்டுறா. பெருமாளை சரியாக கூட நம்மளால் சேவிக்க முடியறதில்ல. படிக்கட்டாக நம்மளும் மாறிட்டா நன்னா தான் இருக்கும். திருப்பதியில் அந்த படிக்கட்டுக்கு பேர் குலசேகர படி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இவர் தான் பவித்ரோத்சவ மண்டபத்தை கட்டியிருக்கார். அதனால் அந்த மண்டபத்துக்கு குலசேகர மண்டபம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறமா முகுந்த மாலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது சமஸ்கிருதத்தில் எழுதின பாட்டு. சில பேர் என்ன சொல்கிறா, குலசேகர ஆழ்வார் தான் அந்த பாட்டை பாடினார் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. சில பேர் அதை பாடினவர் குலசேகர வர்மா, அவரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அவர் சமஸ்கிருதத்தில் அதை பாடியிருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. சில பேர் அந்த குலசேகர வர்மா தான் பிற்காலத்தில் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறா. இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. அந்த முகுந்த மாலையை பாடினது யார் அப்படின்றது சரியாக சொல்லப்படலை. ஆனால் அதுக்கு உரை எழுதினவர் மணவாள மாமுனிகள். அவர் உரையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குலசேகர வர்மா அப்படின்ற பேரை குறிப்பிட்டிருக்கார். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஆழ்வாரை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.